வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட்டு கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்க, அதோடைய டைட்டில பார்த்தா தான் லாஸ்ட் வரைக்கும் இந்த கதைய பார்க்கலாமா, வேணாமான்ற ஒரு எண்ணமே வரும். சரி, வாங்க கதையோட டாபிக் என்னன்னு பார்த்தா, எங்க அப்பா டெய்லி நைட்டு வேலைக்கு போயிடுறாரு. எனக்கு என்னுடைய என்ன பெத்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதன் காரணமாக எங்க அப்பா 2வது திருமணம் பண்ணி, எங்க அப்பா நைட்டு எப்போதுமே நைட் ஷிஃப்ட் போயிடுறாரு. அதன் காரணமாக அதுக்கப்புறம் நானும், எங்க அம்மாவும் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் நண்பர்களே இது. அதன் காரணமாக நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு கார்த்திக். எனக்கு 22 வயசாகுது. நான் காலேஜ் முடிச்சு வீட்ல தான் 1 வருஷமா இருக்கேன். அப்பா பேரு ராஜேந்திரன். அவருக்கு 54 வயசாகுது. அவரு பஸ்ஸு டிரைவரா இருக்காரு. என்னுடைய அதாவது என்ன பெத்த அம்மா ஒரு சாலை விபத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து 8 வருஷம் ஆகுது. அதன் காரணமாக அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் நானும் எங்க அப்பாவும் தனியா 2 வருஷம் வீட்ல இருந்தோம். அதாவது அவர் வேலைக்கு போயிருவாரு. நான் வீட்ல தனியா தான் இருப்பேன். சரி, நான் வீட்ல தனியா இருந்தா என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்ற ஒரு ஏக்கத்தினால எங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சாரு. எங்க அப்பா அப்படி திருமணம் பண்ண இப்ப இருக்கிற எங்க அம்மா பேரு தான் கார்த்திகா. அவங்களுக்கு வயசு 42. இப்போ எங்க அப்பாக்கும், எங்க அம்மாவுக்கும் வயசு 14, 15 வயசு டிஃபரண்ட்டு. இந்த மாரி தான் எங்க வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டுருக்கு. எங்க அப்பா இவங்கள கல்யாணம் பண்ணும்போது, எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் நான் வேணாம். எனக்கு வயசாயிடுச்சு. தலைக்கு வசந்த புள்ள இருக்கும்போது, அதெல்லாம் வேணாம்ப்பான்ற மாரி சொன்னேன். ஆனா, எங்க அப்பா இல்ல. உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். உன்ன என்னால ஒரு ஆளா பார்த்துக்க முடியல. வீட்ல ஒரு பெண் இருந்தா தான் வீடே நல்லாருக்கும் அப்டின்ற மாரி சொல்லி, நான் வேணான்னு சொன்னாலும், எங்க அப்பா சரி நான் பண்ணி தான் ஆவணும் அப்டின்ற மாரி சொல்லி, அவரா ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணாரு. அவங்க யாருன்னு கேட்டா, அவங்க எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் இவங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு ஏதோ ஒரு காரணத்தினால. அதன் காரணமாக இவங்க எங்க அப்பாவ 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பாவும் இவங்கள 2வது திருமணமா பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுலாம் எனக்கும் இவங்களுக்கும் பெருசா ஒரு பேச்சு தொடர்பே கிடையாது. ஆனா, அவங்க இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தபோதெல்லாம், நான் அவங்ககிட்ட நல்லா பேசுவேன், போவேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட ஒழுங்கான ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது. எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணதுல சுத்தமான விருப்பமே கிடையாது. இதே மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. அப்பலாம் எங்க அப்பா காலையில 8 மணிக்கு வண்டிக்கு போனாருன்னா, நைட் 8 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. அல்லது 10 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாய்ங்க. ஆனா, இப்ப என்னன்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரணத்தினால எஸ்இடிசி பஸ்ஸுக்கு போட்டுட்டாங்க. பொதுவா எஸ்இடிசிலாம் லாங் போற பஸ்ஸு தான். அதன் காரணமாக அவரு நைட்டு தான் வீட்லருந்தே கிளம்புவாரு. காலையில தான் வீட்லருந்து காலையில தான் அந்த ஊருக்கு சேர்ந்து, அடுத்த நாள் காலையில அங்கேருந்து கிளம்பி நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அதாவது வாரத்துல 4 நாள் நைட்டு இங்க வீட்ல இருக்க மாட்டார். 2 நாளோ, 3 நாளோ தான் அவரு வீட்ல இருக்கிறது. எங்க வீட்ல பொதுவா நெறையா பிரச்சனைகள் என்பது நடந்துட்டுருக்கும். எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இது ஃபர்ஸ்ட்டெல்லாம் இவங்க பிரச்சனையே பண்ணலையே! இப்பலாம் ஏன் இவ்ளோ பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு கோவம், வெறுப்பு வந்துருச்சு. நான் எங்க அப்பா இப்பலாம் நைட்ல வேலைக்கு போனா எனக்கு போதும் அப்டின்ற மாரி ஒரு மனநிலை வந்துருச்சு. எங்க வீட்ல ஒரே ரூம் தான். அந்த ரூம்ல தான் நான், என்னோட 2வது அம்மா, என்னோட அப்பா 3 பேரும் தங்கியிருப்போம். இப்ப அவரு கெளம்புனதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் தான் அந்த ரூம்ல தங்கியிருக்கோம். அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, "எனக்கு தல, கை, கால்லாம் ரொம்ப வலிக்குது. நீ எனக்கு உதவி செய்ய முடியுமான்ற?" மாரி கேட்டாங்க. நான் கேட்டேன், "என்னம்மா இத கேட்குறீங்க? நான் உங்களுக்காக செய்ய மாட்டேனா? நீங்க எனக்காகவும், எங்க அப்பாக்காகவும் வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டு, அதாவது அவரு கூட எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் அவர விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கீங்களே எனக்காக. அதன் காரணமாக நீங்க கேட்கிறத எல்லாத்தையும் கண்டிப்பா செய்வேன். உங்களுக்காக தாம்மா நான் இருக்கேன்ற" மாரி நானும் அன்னைக்கு சொன்னேன். அவங்க அத கேட்டோனே ஒரு மாதிரி கண்லாம் கலங்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு அவங்களுக்கு கை, கால்லாம் அழுத்தி விட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு பயங்கரமான கை, கால் வலி இருந்தது. அன்னைக்கு அவங்க தூங்கிட்டாங்க. அதே மாரி அடுத்த நாள் கூப்ட்டு என்ட்ட பேசுனாங்க. எனக்கு அவங்க பேசும்போதே ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி தான் தெரிஞ்சது. அன்னைக்கு நானா அடுத்த நாள் கேட்டேன். "அம்மா என்னம்மா? ஏன் உங்களுக்கும், அப்பாக்கும் இவ்ளோ பிரச்சனை? ஃபர்ஸ்ட்டுலாம் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதே. ஏன் இப்பலாம் இவ்ளோ பிரச்சனை செஞ்சுக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்டம்போது தான் சொன்னாங்க. அவரு நைட்ல தான் வீட்ல இருக்கிறது இல்லையே.
அப்புறம் எப்படி நல்லா வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற மாரி கேட்டாங்க. எனக்கு அன்னைக்கு அதோட அர்த்தங்கள் ஆனா சுத்தமா புரியல. ஆனா லைட்டா மட்டும் புரியுது ஏதோன்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு எங்க அம்மாகிட்ட கேட்டேன். "அம்மா நீங்க வந்து ஏதோ சொன்னீங்க அன்னைக்கு, எனக்கு புரியலம்மா" அப்படின்ட்டு. "நான் இத சொல்லலாமா என்னான்னு எனக்கு தெரியலடா. ஆனா நான் உன்ட்ட இத சொல்றேன். ஏன்னா, நான் உன்ன பெத்த அம்மா கிடையாது. நான் உனக்கு 2வது அம்மா தான். நான் வந்து யாரோ ஒரு மாதிரி ஒரு 3வது மனுஷி மாரி தான். நீ வந்து கல்யாணம் பண்ணா பொதுவா நைட்லலாம் எங்கேயும் வெளில போவாத" அப்படின்னாங்க. நான் கேட்டேன், "ஏம்மா? ஏம்மா நைட்ல வேல இருந்தா அப்புறம் என்னம்மா பண்றது?" அப்படின்ட்டு. "நைட்ல வந்து வீட்ல தான் வேல இருக்கணும். எப்படி வெளியில நீங்க போய் வேலை செய்வீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. என்ன இது இவங்க இப்படி பேசுறாங்களே! நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்பதான் அவங்க லைட்டா சைகையில சொன்னாங்க. இந்த மாதிரி நைட்லலாம் வேலைக்கு போணும். நைட் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துரணும். நம்ம வீட்ல சந்தோஷமா வாழணும். அதுதான் வாழ்க்கை. ஆனா, எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல. அத நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? அவருகிட்ட தான் நான் இந்த ஆசைகள்லாம் எதிர்பார்க்க முடியும். ஆனா, அவரு பாட்டுக்கு நைட் ஆச்சுன்னா வேலைக்கு போயிடுறாரு. இது வந்து நல்லா இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கையே புடிக்கல. நான் வந்து அவர விட்டு கிளம்பிடலான்னு நான் யோசிக்கிறேன்ற மாரி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அம்மா நீங்க அதெல்லாம் கிளம்ப வேணாம்மா. நான் வேணா அப்பாட்ட பேசட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவங்க சொன்னாங்க, "நீ ஒண்ணும் அப்பாட்டலாம் பேசலாம் வேணாம். நான் சொல்றத மட்டும் செய்யு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "என்னாம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொன்னாங்க, "எனக்கு இந்தந்த மாரிலாம் ஒரு ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள்லாம் நிறைவேத்த யாரும் ஆள் இல்ல. இன்னொன்னு உங்க அப்பாவுக்கும் வயசு 56 ஆயிடுச்சு. அவராலயும் எதுவுமே இதுக்கு மேல ஒழுங்கா செய்ய முடியாது. அதன் காரணமாக நீ 23 வயசு பையனா தான் இருக்க. அதனால நீ எனக்கு உதவி செஞ்சினா நல்லா இருக்குன்ற மாரி சொன்னாங்க. நான் அப்ப புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு பேசிட்டு, "அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு கை கால்லாம் வலிக்குதுன்னு" சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில எந்திச்சு, "நான் நைட்டு சொன்னத நீ உங்க அப்பாகிட்ட போய் எதுவும் சொல்லிட்றாத. நம்ம இந்த மாரி பேசுனது அவருக்கு தெரியவே வேணான்ற" மாரி சொன்னாங்க. நான் அப்ப கேட்டேன், "ஏம்மா ஏதாவது பிரச்சனையாம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுவும் சொல்லாத. அவர் நைட்டு தான் வண்டிக்கு போயிருவார்ல, நைட்டு பேசிப்போம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டும் ஆச்சு. எங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு. அன்னைக்கு எங்க அம்மா திரும்பி உட்காந்து என்ட்ட சொன்னாங்க. "ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த மாரியான ஆசைகள்லாம் அப்பைலருந்து இருந்தது. இத வந்து என் ஃபர்ஸ்ட்டு கணவரும் நிறைவேத்தல. சரி நான் 2வதா கல்யாணம் பண்ண கணவர் தான் நிறைவேத்துவாருன்னா பார்த்தா, அதுவும் வாய்ப்பில்ல. எனக்கு இந்த ஆசைகள நிறைவேத்த நீ தான் எனக்கு வேணும். அதாவது நீ எனக்கு உதவி செய்ய" அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த உதவிக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கேட்குற ஆடியன்ஸ்க்கு புரியும். அதன் காரணமாக நான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அவங்களுக்கு உதவி செஞ்சோனே அவங்க ரொம்ப சந்தோஷமாவும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் அன்னைக்கு இருந்தாங்க. இதுதான் நண்பர்களே எங்களுடைய இப்ப வாழ்க்கை முறையா நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு அவங்க சந்தோஷத்த என்னால ஈடுகட்டவே முடியல. அவ்ளோ சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எப்படி இவங்க இவ்ளோ வந்து ஒரு இதுல இருந்திருக்காங்க. டிப்ரஷன்லயோ, ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. இப்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும், டிப்ரஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை இனிமேலாவது வாழணுன்ட்டு. இதுக்கு மேல அவங்களே கேட்டாங்க. எனக்கு நீ அப்பப்போ உதவி செய்யணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி நானும் இனிமேலு நான் உங்களுக்கு உதவி செய்றேம்மான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை எப்பயும் போல இனிமேலு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். இதுதான் நண்பர்களே இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு நல்ல கதையோ, ஒரு நல்ல கன்டென்ட், நல்ல டாபிக் வர வரைக்கும் காத்திருங்க. அடுத்ததா ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.